குடித்துவிட்டு தன் தாயை கொடுமைப்படுத்திய தந்தையின் செயலை பொறுத்து பொறுத்து பார்த்த இந்த சிறுவன் ஒரு கட்டத்தில் குட்டி சைக்கிளை எடுத்துக்கொண்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு சென்று புகார் அளித்ததை பாராட்டியே ஆக வேண்டும். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த முல்லை நகர் பகுதியைச் சேர்ந்தவர்கள் ஜாஃபர் ஃபரானா தம்பதி. இவர்களுக்கு 5 மகன்கள் உள்ள நிலையில் வறுமை காரணமாக ஒருவரையும் பள்ளிக்கு அனுப்பவில்லை என தெரிகிறது. மூத்த மகன் சென்னையில் உள்ள ஒரு கடையில் வேலை பார்த்து வரும் நிலையில் 13 வயது இளைய மகன் நபில் உள்ளூரில் உள்ள ஒரு சமோசா கடையில் வேலை பார்த்து வருகிறார். இந்த நிலையில் கட்டிட வேலை செய்து வரும் ஜாஃபர் கிடைக்கும் கூலி பணத்தை மனைவியிடம் கொடுக்காமல் தினமும் குடித்துவிட்டு வந்து ஃபரானாவை அடித்து கொடுமைப்படுத்துவதாக கூறப்படுகிறது. அப்போதெல்லாம் அழுது கண்ணீர் சிந்தும் மனைவியும் மகன்களும் சகித்துக் கொண்டே நாட்களை கழித்து வந்துள்ளனர். இந்த நிலையில் வழக்கம் போல மது போதையில் வீட்டுக்கு வந்த ஜாஃபர் வீட்டில் இருந்த பினாயிலை எடுத்து குடிக்குமாறு ஃபரானாவை கட்டாயப்படுத்தி உள்ளார். அப்போது பினாயிலை குடிக்க மறுத்ததால் ஆத்திரமடைந்த ஜாஃபர் மனைவியை அடித்துள்ளார். இதில் மயக்கமடைந்து கீழே விழுந்த ஃபரானாவை கண்டு பதறிய அவருடைய மகன் நபில் தாய் இறந்து விட்டதாக நினைத்து கத்தி கதறி அழுதுள்ளார். இதனையடுத்து தனது குட்டி சைக்கிளை எடுத்துக்கொண்டு நேராக குடியாத்தம் நகர கிராமிய காவல் நிலையத்திற்கு சென்ற சிறுவன் நடந்த விவரங்களை போலீசாரிடம் கூறியுள்ளார். தொடர்ந்து சிறுவனின் வீட்டுக்கு வந்த போலீசார் ஃபரானாவை மீட்டு சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதித்தனர். பின்னர் குடியாத்தம் பகுதியில் தனியார் திருமண மண்டபத்தில் காவல்துறை சார்பாக நடைபெற்ற மக்கள் குறைதீர் கூட்டத்திற்கு அந்த சிறுவனை அழைத்து சென்றனர் போலீசார். அப்போது என் அப்பாவை பிடிச்சு ஒரு 10 வருஷத்துக்கு ஜெயில்ல போடுங்க சார், அவரை வைத்து அழுகையும் கண்ணீரும் தான் மிச்சம். குடித்துவிட்டு வந்து என் அம்மாவை அடித்து தினம் தினம் கொடுமைப்படுத்துவதாக புகார் அளித்தான் அந்த சிறுவன். சிறுவனிடம் வாஞ்சையோடு விசாரணை மேற்கொண்ட போலீசார் நிச்சயமாக நடவடிக்கை எடுப்பதாக கைகளை தட்டி கொடுத்து வீட்டுக்கு அனுப்பி வைத்தனர். அப்போது இனிமேல் தன் தாய்க்கு விடுதலைதான் என்பதைப் போல அந்த சிறுவனின் முகத்தில் அப்படி ஒரு மகிழ்ச்சி. இதனையடுத்து சிறுவனின் தந்தையை அழைத்து அறிவுரை கூறிய போலீசார் இதுபோல் மீண்டும் புகார் வந்தால் கண்டிப்பாக கைதுதான் என எச்சரித்து அனுப்பி வைத்தனர். இதனையடுத்து சிறுவனை வீட்டுக்கு அழைத்து வந்த அவருடைய உறவினர் ஃபைரோஸ், உன் நல்லதுக்காகத்தான் நபில் இப்படி புகார் அளித்திருக்கிறான், இனிமேலாவது திருந்தி வாழப்பாரு என ஜாஃபருக்கு அறிவுரை கூறினார். அப்போது தான் செய்த தவறை உணர்ந்து முகத்தில் சோக ரேகையோடு இருந்த ஜாஃபர் இனி இப்படி செய்ய மாட்டேன் என மகனிடம் மன்னிப்பு கேட்டார். எது எப்படியோ இனியாவது திருந்தி குடும்பத்தை பார்த்தால் சரி என பலரும் கூறி வரும் நிலையில் தனக்கு படிக்க ஆசைதான், ஆனால் நான் படிக்க சென்றால் என் வீட்டில் அடுப்பு எரியாதே என அந்த சிறுவன் வேதனையோடு கூறுவது வேதனையை ஏற்படுத்தி உள்ளது. எனக்கு படிக்க ஆசை இருக்கு, ஆனால் படிக்கிறதில்ல. இப்போ நான் படிக்க போனாலும் எனக்கு வீடு பக்கத்துக்கு கஷ்டம், துட்டு இல்லை. இதே போல சிறுவன் நபில் போன்று அனைத்து சிறுவர்களும் தைரியமாக இருக்க வேண்டும் என கூறும் உறவினர் ஃபைரோஸ், கல்வி சிறுவர்களுக்கு கட்டாயமாக கிடைக்க வேண்டும் என்றார். இவரது குரலும் சிறுவனின் கல்வி ஆசையும் அரசுக்கு கேட்டு ஆவண செய்ய வேண்டும் என்பதே பலரது எதிர்பார்ப்பு. அது அந்த பையனை பாராட்ட விஷயம். அந்த மாதிரி எல்லா பசங்களும் இருக்கணும், எல்லாருக்கும் படிப்பு கிடைக்கணும், வேலைக்கு போகக்கூடாதுன்னு அதுதான் என்னுடைய ஆசை. அதை நான் கூப்பிட்டு அவனை பாராட்டணும். ஒரு நாளில் 10 வகையான அனைத்தும் 100 செய்திகளாக. செய்திகள் 100 நாள்தோறும் காலை 6:10 மணிக்கு மற்றும் இரவு 9 மணிக்கு